அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். விண்டோஸ் 10ஓட அடுத்த வெர்ஷன் தான் விண்டோஸ் 11. இந்த விண்டோஸ் 11 OSஐ எப்படி லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம இல்லீகலாக டவுன்லோட் பண்ண போகிறதில்ல, அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, வாங்க விண்டோஸ் 11 OSஐ எப்படி லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். போய் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இல்லை கூகுளில் போய் விண்டோஸ் 11 டவுன்லோட் மைக்ரோசாஃப்ட் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் போங்க. இப்போ நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்? உங்களுக்கு 5 ஜிபியில் ஒரு இன்டர்நெட் தேவைப்படும். அந்த இன்டர்நெட் வேகமாக இருக்கணும், ஏன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே டவுன்லோட் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், கீழே நீங்கள் விண்டோஸ் 11 3 வழிமுறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட். இப்போ இந்த முறையில் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 3 MBயில் ஒரு செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த செட்டப் ஃபைலை நீங்கள் ஆன்லைன் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது விண்டோஸ் 10 டேரெக்டாக விண்டோஸ் 11க்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது வழிமுறை பார்த்தீங்கன்னா கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் மீடியா. இப்போ இந்த வழிமுறையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 9 MBயில் ஒரு செட்டப் ஃபைல் இதே போல் டவுன்லோட் ஆகும். இப்போ இதே அதே போல் ஆன்லைன் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையில்ல இந்த 2 டவுன்லோட் லிங்க்குமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. நமக்கு தேவையானது கீழே பாருங்கள், டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ISO. இதில் போய் லேட்டஸ்ட்டாக வந்துக்கிற விண்டோஸ் 11 எந்த எடிஷனோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மல்டி எடிஷன் அவைலபிளாக இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த OS ஃபைலோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஜென்ரலாக எல்லாருமே இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே கன்ஃபார்ம் கொடுங்க. நீங்கள் விண்டோஸ் 11 OSஐ டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட 5 ஜிபிக்கு மேலே இன்டர்நெட் இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இதிலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த OS ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை ஜிபி கொடுத்து டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் அது ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறமா எக்ஸ்பைரி ஆயிரும். மேக்ஸிமம் எல்லாருமே 24 ஹவர்ஸ்க்குள்ளே டவுன்லோட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 OS 64 பிட் தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய லேப்டாப் சிஸ்டம் எந்த டைப் பார்த்துங்க, 64 பிட்டா இல்லை 32 பிட்டாக பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் 64 பிட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லேப்டாப் சிஸ்டம் 32 பிட் மட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண நெட்டு போட்டு வேஸ்ட்டு பண்ணி டவுன்லோட் பண்ண இந்த OS ஃபைல் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டம் எதிர்பார்த்து அதுக்கடுத்தது மாதிரி டவுன்லோட் பண்ணிங்க. 64 பிட்னா தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போங்க டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா 5 GB 180 MBயில் OS ஃபைல் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்க, இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் எப்படி OS ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.